மறைந்த கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவியின் உடல் பெங்களூரு ராம் நகரில் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என பல்வேறு மொழிகளில் 200க்கு மேற்பட்ட படங்களில் நடித்து எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்டோருக்கு இணையாக சினிமாவில் தனக்கென தனி ரசிகர் பட்டாளம் கொண்டிருந்த சரோஜா தேவி தனது 87வது வயதில் காலமானார். கர்நாடக மாநிலம் பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள வீட்டில் சரோஜா தேவியின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது மறைவு செய்தி அறிந்த நடிகர், நடிகைகள், திரை மற்றும் அரசியல் பிரபலங்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் சரோஜா தேவிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். வாழ்போன்ற கண்ணடகி என அனைவராலும் வர்ணிக்கப்பட்ட சரோஜா தேவி தன் இறப்புக்கு பின்னர் கண்களை தானமாக வழங்க விரும்பினார். அதன்படி பெங்களூரு நாராயணா நேத்ராலயா மருத்துவமனைக்கு சரோஜா தேவியின் கண்கள் தானமாக வழங்கப்பட்டன. சரோஜா தேவி மறைவிற்கு பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழ் திரையுலகில் நடிகர்கள் அர்ஜுன், விஷால், கார்த்தி உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் சரோஜா தேவி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். சரோஜா தேவியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து நடிகர் சத்யராஜ் வீடியோ வெளியிட்டுள்ளார். மக்கள் திலகத்தின் ரசிகர்கள், நடிகர் திலகத்தின் ரசிகர்கள், காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ரசிகர்கள் அத்தனை பேரும் சரோஜா தேவி மேடத்தினுடைய ரசிகர்கள் தான். எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு முடிசூடா ராணியா இருந்தாங்க. அதான் உண்மை. அவர்களுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். அப்படி ஒரு போட்டோஜெனிக் ஒரு பிரசன்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அருமையான நடிகை, பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க. அவர்களை இழந்து வாடும் இந்திய திரையுலகத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னடத்து பைங்கிடி, அபிநய சரஸ்வதி என அனைவராலும் அழைக்கப்பட்ட சரோஜா தேவியின் உடல் தெற்கு பெங்களூரு ராம் நகராவில் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது.